ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜேஆர் டிப்ஸ் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கான நிலைமையில் பல பேருக்கு யூடியூப் ஸ்டுடியோ பீட்டாவோட செட்டிங்ஸ் தெரியாதும் இல்லை, அதுக்கு எப்படி மொபைல் ஃபோனில் இருந்து போகிறத பற்றியும் தெரியாது. ஏன்னா முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் கிளாசிக் வெர்ஷன் இருந்தது. ஆனால் இப்போ அதை தூக்கிட்டு யூடியூப் ஸ்டுடியோ பீட்டான்ற ஒரு வெர்ஷனை போட்டிருக்காங்க. அதனால் பல பேருக்கு பீட்டா வெர்ஷனை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாது. அதனால் எங்களோட சேனலில் நாங்கள் யூடியூப் ஸ்டுடியோ பீட்டாக்கான செட்டிங்ஸை பற்றி சொல்லி தரதுக்காண்டி ஒரு சீரிஸ் தொடங்கியிருக்கிறோம். அதோட முதலாவது வீடியோ தான் இது. இன்றைக்கான இந்த வீடியோவில் நாங்கள் மொபைலில் இருந்து யூடியூப் ஸ்டுடியோ பீட்டாக்கு எப்படி போகிறத பற்றி பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த வீடியோக்குள்ள நாங்கள் யூடியூப் ஸ்டுடியோ பீட்டாவில் இருக்கிற செட்டிங்ஸ், அதுக்கப்புறமா டிப்ஸ் அண்ட் டிப்ஸை பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி நாங்கள் யூடியூப் ஸ்டுடியோ பீட்டாக்கு எப்படி போகிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கிற குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுங்கள். குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இங்கே நாங்கள் உங்களுக்கு யூடியூப் என்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, எல்லாருக்குமே கொடுத்துருப்பாங்க. அந்த யூடியூப் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனில் கொண்டு விடுவாங்க. விட்டதுக்கப்புறமா மேலே ரைட் சைட் கார்னரில் இருக்கிற 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா டெஸ்க்டாப் சைட்டுன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை எனேபிள் பண்ணிடுங்க. எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களோட யூடியூப் ஒரு டெஸ்க்டாப் சைட்டில் ஓப்பன் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு கம்ப்யூட்டரில் ஓப்பன் ஆகிற மாதிரி ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா மேலே உங்களோட சேனல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சேனல் ஐக்கான் நீங்கள் முன்னாடியே சேனலை சைன்அப் பண்ணிக்கோங்க. அப்படி சைன்அப் பண்ணலண்டா அந்த சேனல் ஐக்கான் இருக்கிற இடத்துல ஒரு டாட் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களோட சேனலில் சைன்அப் பண்ணிக்கோங்க. இங்கே சைன்அப் பண்ணதுக்கப்புறமா சேனல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா யுவர் சேனல்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனில் வந்து விடுவாங்க. அதாவது உங்களோட யூடியூப்புக்குள்ளே வந்து விடுவாங்க, உங்களோட யூடியூப் சேனலுக்குள்ளே. விட்டதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கும் ப்ளூ கலரில். ஒன்று பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் சேனல்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்கப்புறமா யூடியூப் ஸ்டுடியோன்ற ஆப்ஷன் இருக்கும். நாங்கள் இப்போ யூடியூப் ஸ்டுடியோக்குள்ளே போகிறதுக்காண்டி யூடியூப் ஸ்டுடியோன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனில் வந்து விடுவாங்க. நாங்கள் இனிமேல் பார்க்க போகிற வீடியோஸ் எல்லாத்துலேயுமே இங்கே நாங்கள் இருக்கிற டிப்ஸ் அண்ட் டிப்ஸ், அதுக்கப்புறமா செட்டிங்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த வீடியோக்களில். இன்றைக்கி நாங்கள் எப்படி யூடியூப் ஸ்டுடியோக்குள்ளே வரதை பற்றி பார்த்தோம். நாங்கள் சொல்ல போனால் அடுத்தடுத்த வீடியோக்கள் இந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தோன்னே ஒரு 5 ஆப்ஷன் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 5 ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனில் இருக்கிற செட்டிங்ஸ், அதுக்கப்புறமா டிப்ஸ் அண்ட் டிப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு சேனல் ரன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த 5 ஆப்ஷனை பற்றியும் தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பாக. அதனால தான் ஒவ்வொரு ஆப்ஷனை இன்னும் ஒவ்வொரு வீடியோவில், அதாவது இன்னொரு 5 வீடியோவில் சொல்லி முடிச்சிடுவேன். ஏன்னா எல்லாம் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷம் வீடியோக்கு மேலே வந்துடும். அதனால் நான் 5 ஆப்ஷனையும் 5 வீடியோவில் நான் பிரித்து சொல்லிவிடுவேன். கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்கணுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொடுக்குற பெல் பட்டன் அழுத்திடுங்க. நான் பெல் பட்டன் அழுத்தணும்னு சொல்ல வேண்டிய எந்த ஒரு அவசியம் இல்லை. நீங்கள் என்னோட சேனலை ஃபாலோ பண்ணுற எல்லாருமே ஒரு யூடியூபராக தான் இருப்பீங்க. அதனால் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பெல் பட்டன் கிளிக் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு இருக்கிற லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவில் சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். நன்றி.